கன்னியாகுமரி பெருமாள்புரம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று நாளை நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்க வருகை தந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரில் புறப்பட்டு வந்த அவர் கன்னியாகுமரி மாவட்டம் பெருமாள்புரத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் சென்று அந்த மறுவாழ்வு மைய முகாம்களை திறந்து வைத்தார். தொடர்ந்து அங்கிருந்த இலங்கை தமிழர்களுடன் சுவாரஸ்யமாக கலந்துரையாடியதோடு அவர்கள் குடித்த இளநீரையும் அருந்தி அவர்களுடன் உரையாடினார். தொடர்ந்து அங்கிருந்து கன்னியாகுமரி கடற்கரை சாலையில் உள்ள திருவள்ளுவர் வெள்ளி விழா நினைவு வளைவினை திறந்து வைக்க புறப்பட்டு செல்கிறார். ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை திறந்து வைத்து சிறப்பித்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது. 133 அடி உயரத்தில் கடலின் நடுவே எழுந்து நிற்கும் திருவள்ளுவர் சிலை திருக்குறளில் 133 அதிகாரங்களை உலகிற்கு நினைவூட்டும் தமிழர் பண்பாட்டு பெருமையின் சின்னமாக திகழ்கிறது. அறம் நிலைத்தால் உலகம் நிலைக்கும் என்ற வள்ளுவ சிந்தனையை மனித குலத்துக்கு அறிவிக்கும் அறச்சுடராக பேரறிவு சிலை உயர்ந்து நிற்கிறது. இன்றைக்கு ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். தற்போது விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவு அமைந்திருக்கக்கூடிய இடத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, சமூக நீதி, சமத்துவம் ஆகிய கன்னியாகுமரி நகராட்சியில் 1,45,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவர் பேரறிவு சிலை வெள்ளி விழா நினைவு வளைவினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன் வணக்கம், இது குறித்தான விவரங்கள் என்ன, சொல்லலாம். வணக்கம். அதாவது சர்வதேச சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரி கடற்கரை சாலையில 1,45,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் பேரறிவு சிலை வெள்ளி விழா வளைவை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்துள்ளார். நிகழ்ச்சியில மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா, அமைச்சர் மனோ தங்கராஜ், எம்எல்ஏக்கள் ராஜேஷ்குமார் மற்றும் தாரக கட்பட் உட்பட அரசு அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். அதாவது சர்வதேச சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் கடல் நடுவே பாறை மீது ஐயன் திருவள்ளுவரின் 133 அடி உயர சிலை நிறுவப்பட்டு கடந்த 2000ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டது. சிலை நிறுவப்பட்டு கடந்த 2025ஆம் ஆண்டு 25 ஆண்டுகள் ஆன நிலையில தமிழக அரசு சார்பில் வெள்ளி விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி முதல் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 3 நாட்கள் நடைபெற்ற வெள்ளி விழா நிகழ்ச்சியின் போது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரூபாய் 37 கோடி செலவில் கட்டப்பட்ட திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை இடையிலான கண்ணாடிகளை கூண்டு பாலத்தையும் திறந்து வைத்தார். அப்போது வெள்ளி விழா நினைவு கூறும் வகையில திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவினை அமைக்க 1,45,00,000 ரூபாயில கட்ட முடிவு செய்து அடிக்கல்லையும் நாட்டி வைத்தார். தற்போது அந்த பணிகள் முடிவடைந்த நிலையில முதலமைச்சர் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவு பணிகளை முடிவடைந்த நிலையில தற்போது அந்த நினைவு வளைவை திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா, அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் எம்எல்ஏக்கள், அரசு அதிகாரிகள் திரளாக பங்கேற்றனர். முன்னதாக திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வந்த முதலமைச்சரை கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் செண்டை மேளம் வழங்க சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மாலை புத்தளம் பகுதியில கலைஞர் மு கருணாநிதி சிலையை திறந்து வைக்கும் சிலை மற்றும் படிப்பகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் இரவு வேப்பமூடு பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள சிலையினையும் திறந்து வைக்கிறார். அதாவது
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.